ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபர்களை அவங்களா மனம் திருந்தி விரைவில் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியம்மை ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, மகன் விட்டுட்டு போயிட்டார், மகள் விட்டுட்டு போயிட்டாங்க, வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. நாங்களும் வந்து என்னென்னமோ வந்து மைமுறைகள் மருந்து முறைகள் எல்லாமே பூராமே இது பண்ணி பார்த்துட்டோம் சாமி, எந்த ஒரு பலனுமே இல்லை. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லுங்க சொல்லி கேட்கறனால தான் அந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாந்திரிகளும் சரி ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நாங்களே முறைகள்லாம் செஞ்சு பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி, இதுக்காக நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அனுபவத்தில் இருக்கக்கூடிய முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்யறதுக்கு எத்தனை நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அமாவாசை நாளைக்கு இந்த நாளில் பண்ணலாம். அந்த நாளைக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொட்டால் செனிக்கு மூலியினுடைய வேறு, புல்லாமணக்கு மூலிகையினுடைய வேறு, தலைச்சுருளி மூலிகையினுடைய வேறு, வெள்ளை நீர் மூலிகையினுடைய வேறு, வெள்ளை கண்டங்கத்திரி மூலிகையினுடைய வேறு, பாதிரி வேறு, புன்னை மூலிகை வேறு, வெண்கொழிஞ்சி மூலிகையினுடைய வேறு, சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து இது பண்ணிக்கிட்டு சேகரித்து வச்சுக்கிட்டு, இது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, குன்றின் மணி, சரிங்களா? இதே வந்து நல்லா சேர்த்து வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி, சரிங்களா? யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து புடம் போட்டு பஸ்பமாக்கணும். நல்லா பஸ்பம் பண்ணி அந்த பஸ்பத்தை வந்து எடுத்து அதை நல்லா வந்து அதுக்கு மேலே வந்துட்டு சாணமெல்லாம் வச்சு நல்லா சாண வரட்டியெல்லாம் வச்சு நல்லா வந்து புடம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா பஸ்பம் ஆயிரும். பஸ்பம் ஆனதுக்கப்புறம் அந்த பஸ்பத்தை எடுத்து நீங்கள் முறையாக வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பஸ்பத்து கூடயே வந்து அஷ்டகந்தம், சரிங்களா? அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் வந்து மைப்பதம் வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலை, சரிங்களா? ஒரு 30 அடிக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து, அதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 ஓலைகள் எடுத்து வச்சுக்கணும். 2 ஓலைகள் எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு ஓலையில் வந்து இப்போ பிரிஞ்சு போன நபர், இன்னொரு ஓலையில் வந்து யாரை தேடி வரணுமோ அவருடைய பெயரை வந்து நீங்கள் தலைமாற்றி எழுதிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலைவலையில் விரித்து அதுக்கு மேலே வந்து சாம்பல் கூட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து 2 பேர் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஓலையில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த மையை வந்து நல்லா தடவி விட்டு இதை வந்து சுருட்டி பச்சை நிற காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி விட்டு அதை வந்து அந்த பூஜையில் வச்சிடணும். பூஜையில் வச்சுட்டு முறையாக வந்து கிரக நேரத்தில் பண்ணுற பார்த்தீங்கன்னா, கிரக நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுக்கலாம், சரிங்களா? அந்த வீடியோவில் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன், நான் மந்திரத்தை வந்து உச்சாரணம். இதே நீங்கள் வந்து அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுத்துட்டு, இந்த 2 சக்கரங்கள் 2 பேர் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர், சரிங்களா? இப்போ யாரையும் தேடி வரணுமோ, இப்போ வந்து கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போ வந்து கணவன் வந்து மனைவியை தேடி வரணும்னா, இப்போ கணவனோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒன்று அவருடைய வீட்லேயோ இல்லை அவர் போகிற வர பாதையிலையோ அந்த மாதிரியான இடங்களில் மனைவியினுடைய பெயர் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த ஓலையை வந்து அங்கே வந்து வச்சிடணும். கணவனுடைய பெயர் இருக்கக்கூடிய ஓலையை வந்து இவங்க வச்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு சங்கல்பம் செய்துட்டு அங்கே வச்சுட்டு சங்கல்பம் செய்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு முறையாக வந்து படையல் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் ஆவணப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த தேவதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அவருடைய மனதை மாற்றி அவங்களாக வந்துட்டு மனம் திறந்து தேடி வர வச்சுன்னு சொல்லி சித்தன் குறிப்பிட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவும் நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.